தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. சதா நம்ம சொல்றோம் கவர்மெண்ட் கிட்ட, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னும் நம்ம 7 நாடா இருந்தா காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நாட்டுல பணம் அதிகரிக்குது, நிறைய இருக்குது. 24 மடங்கு ஏறுறது ஜிடிபி. அது சின்னது இல்லை. ஆனா அது வச்சுக்கிட்டு காசு இல்லைன்னு சொன்னா சம்திங் ராங்களா? இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் காசு இருக்கிறவங்க மட்டும் போய் பார்த்தாங்கன்னா தென் காசு இல்லாதவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உலகத்துல 10% தான் ஏறுது, ஆனா நம்ம நாட்டுல விலை 20% ஏறுது. அப்போ இன்னொரு 10% பணக்கார பாக்கெட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். இன்று உலக சுகாதார தினம். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு நம் நாட்டில் சுகாதாரத்திற்கு நம்முடைய அரசாங்கம் எப்படிப்பட்ட முக்கியத்துவங்கள் மக்களுக்கு கொடுத்து வருகிறது என்பது குறித்து PSM கட்சியின் தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் தேவராஜ் கூறியதாவது: மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, சுகாதாரத்துக்கு அந்த ஒதுக்கீடு பத்தலை. 46 பில்லியன் கொடுக்குறாங்க, ஆனால் அது பத்தலை. ஆனால் நம்ம பார்த்தோம்னானுங்க, நம்ம நாடு ஒரு 7 நாடு இல்லை. நாட்டில் நிறைய செல்வாக்கு இருக்குது, நிறைய பணம் இருக்குது. நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்தா இந்த கடந்த 50 வருஷத்துல ஒரு 24 மடங்கு ஏறி இருக்கு. ஸோ பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பணம் பார்த்தா கவர்மெண்ட் கையில் போகல. நம்ம 80ஆம் ஆண்டுகளில் பார்த்தோம்னா அந்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து ஒரு 30% கவர்மெண்ட்டுக்கு போச்சு, கவர்மெண்ட் ரெவன்யூ போச்சு. ஆனால் இது படிப்படியாக நம்ம வரியை குறைச்சி இப்போ பார்த்தா ஒரு 16% தான் போகுது கவர்மெண்ட்டுக்கு. அதனால தான் கவர்மெண்ட்டுக்கு காசு இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நம்ம கூட காசு கேட்டோம்னா சொல்கிறாங்க நம்மளுக்கு காசு இல்லை. முந்தி பார்த்தா இந்த கேம்பெயினுக்கு முந்தி நம்ம பென்ஷன் கேட்டோம், வர்க்க மாஸ்க்கு ஒரு 65 வயசுக்கு மேலே ஒரு 500 வெள்ளி கொடுங்கன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க நல்ல ஐடியா தான், ஆனால் காசு இல்லை, கடன் பெருசாக இருக்குது, வருஷம் நம்ம ஒரு 100 பில்லியன் போரோ பண்ணுறோம், இப்போ மொத்த கடன் பார்த்தா 1 ட்ரில்லியன் ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம வரியை குறைச்சிருக்கோம். ஆரம்பத்தில் 1980 பார்த்தா கம்பெனி மேலே வரி எவ்வளோன்னா, அவங்க லாபத்துக்கு மேலே ஒரு 40% வரி இருக்கும். ஆனால் நம்மளும் தாய்லாந்தும் வியட்நாமும் போட்டி போடுறோம். நம்மளுக்கு FDI வேணும், அங்கே அந்த இன்வெஸ்ட் பண்ணணும், ஆள் இழுக்கிறோம். ஸோ இழுக்கிறதுக்கு நம்ம வரியை குறைச்சோம். நம்மளை பார்த்துட்டு தாய்லாந்து குறைச்சான், வியட்நாம் குறைச்சான், நம்ம திருப்பி குறைச்சோம். இப்போ பார்த்தா நம்ம 24% தான், 40லேருந்து 24% தான் லாபத்துக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். தாய்லாந்து பார்த்தா 20% தான் போடுறோம். சிங்கப்பூர் பார்த்தா 17% போடுறோம். ஸோ இதனால நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு காசு பத்தலை. ஸோ அதான் நம்ம சொல்கிறோம் கவர்மெண்ட் கிட்ட, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னும் நம்ம 7 நாடா இருந்தால் காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் நாட்டில் பணம் அதிகரிக்குது, நிறையா இருக்குது. 24 மடங்கு ஏறுறது ஜிடிபி. அது சின்னது இல்லை. ஆனால் அது வச்சுக்கிட்டு காசு இல்லைன்னு சொன்னால் சம்திங் ராங்களா? ஸோ கொஞ்சம் உட்காந்து பாருங்க. ஸோ நம்ம சில ஐடியாஸ் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. ஒருவேளை நீங்கள் தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பீன்ஸ் உட்காந்து பேசணும், இந்த கார்பரேட் வரியை இன்னும் குறைக்கிறது பாட்டுங்க. முடிஞ்சா எல்லாரும் ஒரு 1% 2% ஏற்றிடுங்க. பேச முடியாதா நம்ம கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் கூட கொடுக்குறோம். பிகாஸ் இந்த சிஸ்டமில் போகணுன்னா, அந்த வரியை குறைச்சிட்டு போகணுன்னா கண்டிப்பாக காசு பத்தாது. எனக்கு பாதிப்பு கொண்டு வருதுங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஹார்ட் ப்ராப்ளமுக்கு 3 மாதம் 6 மாதம் கார்டியாலஜிஸ்ட் பார்க்க முடியாது, அதுக்குள்ளே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. கேன்சர் இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அல்லது ஒரு MRI செய்கிறதுக்கு சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, சாரி அப்பாயின்மெண்ட் பார்த்தா இன்னும் ஒரு 3 மாதம், முடிஞ்சால் நீங்கள் வெளியே போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்குது. அதாவது நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து 2.2% தான் நம்ம சுகாதார அமைச்சருக்கு கொடுக்குறோம் ஒதுக்கீடு. ஆனால் நீங்கள் சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா 3.7, தாய்லாந்து பார்த்தீங்கன்னா 3.9% கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கூட ஆசியானுக்குள்ளே பார்த்தா கூட நம்ம பிரஸ்தாசி, நம்ம ஃபங்க்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அது நல்லது இல்லை. ஸோ நம்ம சொல்கிறோம் சம்திங் ராங். அண்ட் மக்களுக்கு பிரச்சனை. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நிறையா கூட்டல், ரொம்ப இடைஞ்சல், டாக்டரை பார்க்குறதுக்கு டைம் எடுக்கிறது. அதனால பல பேருக்கு பிரச்சனை, சில பேர் கூட சாப்பிட்றாங்க இதனால. ஸோ நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். பணம் இருக்குது, நம்ம கொஞ்சம் யோசித்து எப்படி பயன்படுத்த போகிறோம்னு நம்ம பார்த்து நம்ம பிளான் பண்ணணும். அண்ட் இதுக்கு நிறையா மக்கள் அவங்க உள்ள MP கிட்ட கேள்வி கொண்டு வந்தாங்கன்னா இது வரும். பார்த்தா இன்னொரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. ஸோ எல்லாம் கண்டிப்பாக இந்த எம்பிலாம் இறங்குவாங்க ஓட்டு கேட்கறதுக்கு. ஸோ பல மக்கள் கேட்டாங்கன்னா பல இடத்துல இது என்ன செய்றீங்க, ஏன் ஒதுக்கீடுகள் குறைவாக இருக்குது,
நம்மளுக்கு கூட சலுகைகள் வேணும் கவர்மெண்ட் இல்லைன்னு நம்ம பல பேர் கேட்டாங்கன்னா இது ஒரு இஷ்யூ ஆகிடும். என்ன மேபி நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா குரல் கொடுங்க இந்த கோரிக்கைக்கு, நம்ம செய்ய பார்க்கலாம். ஆனால் பிஎஸ்எம் மட்டும் செஞ்சு அதை பார்ப்பாங்க, சின்ன கட்சி தான் கரெக்டோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய இடத்துல மக்கள் இது கோரிக்கை கொண்டு வந்தாங்கன்னா நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் நல்லது பார்க்கலாம். சரிங்க, நன்றி. மற்றும் வழக்கறிஞர் காந்திவன் நந்தகோபாலன் தமிழ் நேசனுக்காக வழங்கிய நேர்காணல். வணக்கம். இன்னைக்கு சர்வதேச சுகாதார தினம் இன்னைக்கு. ஸோ அதனை ஒட்டி நம்ம பிஎஸ்எம்லேருந்து நம்ம ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த நாட்டில் சுகாதாரத்துறையில் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக இந்தியன் கம்யூனிட்டிக்கு இந்த விஷயம் போய் சேருதானே தெரியல. ஸோ அதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு பிசி ஒன்று செஞ்சுருக்கோம். ஸோ தட் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நாட்டில் சுகாதாரத்துறை எந்த கொஞ்சம் மோசமாக போயிட்டு இருக்கு அதனை நம்ம ஒரு சில இஷ்யூ நம்ம ஹைலைட் பண்ணலான்னு இருக்கோம். முதல் அரசாங்கம் இந்த ஸ்கீம் ராக்கான் கேகேஎம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ரிட்டைன் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது இந்த ஸ்கீம் என்ன பண்ணுதுன்னா, காசு கட்டுறவங்களுக்கு போயிட்டு டாக்டரை பார்க்கறதுக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்குது. இதனால காசு கட்ட முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் லைன்ல பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே பப்ளிக் ஹாஸ்பிட்டல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் பத்தல. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, 75% பொதுமக்கள் ஸ்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நம்பியிருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 25% ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ராக்கான் கேகேஎமும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் காசு இருக்கிறவங்க மட்டும் போய் பார்த்தாங்கன்னா தென் காசு இல்லாதவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இரண்டாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம நாடு திடீர்னு இந்த வருஷம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, ஒரு தகுன் மலாவாட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. எனக்கு தகுன் மலாவாட் கூடயே ஹெல்த் டூரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம நாட்டுல சிகிச்சை விலை குறைவா இருக்கு அப்படின்றது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல், நிறைய கார்பரேட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க இப்ப சுகாதாரத்துறையில இன்னும் விரிவாக்கம் சேர பாக்குறாங்க. இன்னும் நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வருது. ஒரு தடவையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வரும்போது குறைஞ்சது ஒரு 15 to 20 நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க பிரைவேட்க்கு போயிடுவாங்க. ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் பிரைவேட்ல கொடுக்குற சம்பளம் கண்டிப்பாக அரசாங்கத்தால் இணையாக கொடுக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. ஸோ நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அந்த சைடு போறதுனால கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் பத்தாம போயிடுவாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம பிரைவேட் வளரவே கூடாது அப்படின்னு நம்ம அந்த கண்ணோட்டத்துல நான் சொல்ல வரல. நம்ம என்ன சொல்றோம்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஏன் வெளிநாட்டுல இருந்து இங்க சிகிச்சை பெறவங்களுக்கு நம்ம அதிக முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்மளுக்கு இருக்கு. இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த பிரச்சனையை. அப்புறம் வேணும்னா நீங்க இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்க, அமௌண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க மெடிக்கல் டூரிசம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது அப்புறம் பாத்துக்கலாம். நம்மளுக்கே இங்க டாக்டர் பத்தல. ஸோ அது மட்டும் இல்ல, போன தடவை எலெக்ஷன்ல என்ன பரிசா நேஷனலும் பக்காத்தானும் என்ன நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, 5% ஜிடிபியில சுகாதாரத்துறைக்கு காசு ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் 2%, 2.1%, 2% இப்படிதான் இருக்கு நம்மளுடைய பட்ஜெட். ஸோ காசு பத்தாத பட்சத்துல உங்களால நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் கிரியேட் பண்ண முடியாது. டாக்டருக்கு நல்ல சம்பளம் கொடுக்க முடியாது. அதனாலதான் டாக்டர் நல்ல ஆஃபர் கிடைச்சிச்சுன்னா பிரைவேட் செக்டர்ல அவங்க அங்க போயிடுறாங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா, இதுக்கான காசு அவங்க ஜட்ஜி பண்ண மாதிரி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில போன தடவை அவங்க 5% ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப 2% தான் இருக்கு. பாதி கூட நம்ம அச்சீவ் பண்ணல. ஸோ எப்படி நம்மளுடைய சுகாதாரத்துறையை நம்ம பாதுகாக்க போறோம்? ஏன்னா நம்ம சுகாதாரத்துறை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். ஆனா இது பாதுகாக்கணும். நம்ம இது பாதுகாக்கலைன்னா தென் பிரைவேட் செக்டர் தான் இதுக்காக லாபம் அடைவாங்க. அண்ட் மக்களுக்கான சிகிச்சை தொடர்ந்து இன்னும் பிரைவேட் செக்டர் நோக்கி லாபத்துக்காக போயிடும். இன்னும் செலவாகும். மக்கள் இன்னும் நிறைய காசு வெளியாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பொதுமக்களின் கவனத்திற்கு எடுத்துட்டு வர விரும்புகிறோம்.
அதனால வந்து பிஎஸ்எம்மும் வந்துட்டு ஒரு கெம்பெயின் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் இயர் எண்டில் இந்த கெம்பெயின் வந்துட்டு ஸ்லமாட்கான் சிஸ்டம் கசியாத்தான் ஆகும் இந்த கெம்பெயின் பேரு. இந்த கெம்பெயின்ல வந்து நம்ம 4 விஷயங்கள் வந்து 4 கோரிக்கைகள் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம். முதல் கோரிக்கை என்னன்னா, இந்த ஸ்கீம் ராக்கான் கேகேஎம் வந்து நிப்பாட்டுங்க, இதை வந்து எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை எடுத்துட்டு வரோம். யாருக்கு வந்துட்டு சிகிச்சைக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். யாருக்கு காசு இருக்கோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது வேலை வந்துட்டு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் கிடையாது. அதை வந்து நம்ம எடுத்து சொல்றோம். இரண்டாவது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலை இன்னொரு 5 வருஷத்துக்கு கட்டாதீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம எடுத்து வைக்கிறோம். மூணாவது வந்துட்டு பட்ஜெட் அவங்க ஜட்ஜி பண்ண மாதிரி பக்காத்தான் ஹரப்பானும் பரிசா நேஷனலும் ஜட்ஜி பண்ண மாதிரி 5% டு ஜிடிபியை வந்துட்டு இன்னொரு 5 வருஷத்துக்கு எடுத்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பட்ஜெட்ல காசை வந்து ஏத்துங்க அப்படிங்கிறோம். நான்காவது வந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு பிரச்சனையாயிட்டு இருக்கு. என்னன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் இப்போ ரொம்ப விலையா இருக்கு. ஏன்னா அவங்க டார்கெட் வந்து உள்ளூர்ல இருக்கிற மக்கள் கிடையாது. அவங்க டார்கெட் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க சிகிச்சை பெறாங்க. அதான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்கு. அதனால நம்ம நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் இன்சூரன்ஸ் வந்துட்டு இப்போ பிரச்சனையா இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து கிளியர் பண்ண மாட்டேங்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் எக்ஸ்பென்சிவா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, இது இப்படி போயிட்டு இருக்கக்கூடாது, இதையும் வந்துட்டு நீங்க கட்டுப்படுத்தணும். ஏன்னா நம்ம நாட்டுல இருக்கிற மெடிக்கல் இன்ஃபிளேஷன் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். உலகத்துல வந்து 10% தான் ஏறுது, ஆனா நம்ம நாட்டுல விலை வந்து 20% ஏறுது. அப்போ இன்னொரு 10% வந்து பணக்கார பாக்கெட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம இதையும் நம்ம வந்து கருத்தில் கொண்டு நம்ம வந்துட்டு இந்த கேம்பெயின் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ பிஎஸ்எம்ல இருக்கிற எல்லா சவங்கானும் மக்கள் கிட்ட இறங்கி நம்ம வந்துட்டு இந்த கோரிக்கையை கேட்டு நம்ம இந்த மாதிரி கார்டு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ வந்து இந்த கார்டில் வந்து நம்ம வந்து மக்கள் கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறோம். ஸோ யார் வந்து கையெழுத்து அளிக்க முடியாதோ அவங்க வந்துட்டு change.orgன்ற ஆன்லைன் பெட்டிஷன்ல அவங்க வந்து அவங்களோட கையெழுத்து வந்து அளிக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு இந்த கார்டு மற்றும் வாங்கின ஆன்லைன் கையெழுத்து எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கலாம். இந்த வருஷம் கடைசிக்குள்ள நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. ஸோ மக்கள் வந்து ஆதரவு கொடுங்க. ஸோ இந்த சுகாதார தினத்தை ஒட்டி நம்ம இந்த சனிக்கிழமை வந்துட்டு பிஎஸ்எம் வந்து நம்ம தீபகற்ப மலேசியால இருக்கிற பல இடங்கள்ல வந்துட்டு நம்மளுடைய சவங்கான் வந்து மக்கள் கிட்ட இறங்கி நம்ம வந்து இந்த நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து சொல்ல போறோம். ஸோ என்னென்ன இடங்கள்ல நம்ம இறங்க போறோம்ன்றது நம்மளுடைய பிஎஸ்எம் முகநூல் பக்கத்துல, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம், இல்லைன்னா ட்விட்டர் வச்சிருந்தீங்கன்னா ட்விட்டர்ல நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணுவோம் எந்தெந்த லொக்கேஷன்ல நம்ம இறங்க போறோம்னு. நீங்க அருகாமையில இருந்தீங்கன்னா வந்து ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி கார்டு ஒன்று வச்சிருப்போம். நம்ம வந்து இந்த கார்டுல வந்து கையெழுத்து வாங்க போறோம். இப்பொழுதைக்கு வந்துட்டு பினெங், பேரா, ஸ்லாங்கோர் இந்த 3 மாநிலங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துட்டு நம்ம கூடிய விரைவில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.